நான் மட்டும் ஓடி ஒளியிலன்னா உங்க மனைவியோட மாடிய நாயை கொண்ட மாதிரி என்னையும் கொண்டு இருக்கும். ஐயோ தங்கச்சி, உடனே ஊருக்கு புறப்பட்டுருவோம். நம்ம 2 பேரும் இன்னும் இங்க இருந்தோம் அந்த மாடு முட்டி நம்மள சாகடிச்சிடும்மா. மாப்பிள, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி. மாப்பிள மாப்பிள, இதுவரைக்கும் நீங்க எங்களுக்கு கொடுத்த ஆதரவை வாழ்நாள் பூராவும் மறக்கவே மாட்டோம். வர்றோம் மாப்பிள, வர்றோம். வாமா, நில்லுங்க. ராம்சிங், ராம்சிங் ஐயா, கந்த கருப்ப முனிய 3 பேரையும் கையோட கூட்டிட்டு வா. கமான் பிக். மாப்பிள, எங்களுக்கு உத்தரவு கொடுக்காம கந்தன் கருப்ப முடியலாம் ஏன் கூப்பிடுறீங்க? காவலுக்கா? எத்தனை பேரை காவல் போட்டாலும் அந்த மாடு என்ன பழி வாங்காம விடாதுங்க. உங்களை கெஞ்சி கேட்கிறோம், தயவு செய்து எங்களை அனுப்பி வச்சிருங்க. ஆமா மாப்பிள்ள, நாங்க இருக்கிற இடம் அந்த மாட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. அது எங்களுக்கு தொல்லை தராம இருக்கவே இருக்காது. அதனால நாங்க இங்க இருக்கணும்னா அந்த மாடு இந்த ஊர்லயே இருக்க கூடாது. மாப்பிள்ள ஐயா கூப்பிட்டீங்களானே? எங்கடா அந்த முனிய? வெளியில போயிருக்கான். விஷயம் சொல்லுங்க, நாங்க போற போல அப்படியே கூட்டிட்டு போயிடு. உங்களுக்கு அந்த பசு லட்சுமியை தெரியுமில்ல? நல்லா தெரியுங்க. அது எங்க இருந்தாலும் சரி, தேடி கண்டுபிடிச்சு திரும்பி வரவே முடியாத இடத்துக்கு அனுப்பிட்டு வந்துருங்க. என்ன நான் சொல்றது புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க. ஆனா நான் சொன்னதை முடிச்சிட்டு வாங்க, இன்னும் நிறைய தரேன். மை வேர்ட் இஸ் வேர்ட். சரிங்க. லட்சுமி, லட்சுமி, முருகா, ஆண்டவா, என் லட்சுமியை உன் பொறுப்புல தானே விட்டுட்டு போனேன். அவளை நீ கை விட்டுட்டிய, இது நியாயமா? என் லட்சுமி எங்க? எங்க என் லட்சுமி? ஏற்பட்டா தாடா விட்டாலும் தன் சதை ஆடோடு சொல்வாங்களே, அது மாதிரி என்ன அறியாம என் உடம்பெல்லாம் நடுங்குது. லட்சுமிக்கு நிச்சயமா இது ஆபத்து வந்துருச்சு. அவட நீதான் எப்படியாவது காப்பாத்துற முருகா, நீதான் எப்படியாவது காப்பாத்துற.
என் லட்சுமி என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்து என் கண்ணீரை தொடச்சிட்டப்பா, என் கண்ணீரை தொடச்சிட்ட. லட்சுமி, இனிமே உன்னை தனியா விட மாட்டேன். வாழ்வினி சரி, சாவணி சரி, நான் ஒன்னாவே இருப்போம். லட்சுமி, நான் ஒன்னாவே இருப்பேன். அத்தை, இப்பவாவது என் உதவி தேவையம்மா? ஆமா அத்தை. சரி வாங்க, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். ஏண்டா மாடு தப்பிச்சு போச்சுன்னு சொல்லுவா, இங்க வந்தீங்க கழுதைங்க போக வெளியே. எதுவும் பேசாத, வெளியே போ. மாப்பிள்ள, இத்தனை பெரிய ஏமாத்தி அந்த மாடு தப்பிச்சிருக்கு. எதுக்கு? உங்க மனைவிக்காக எங்க உயிரை வாங்குறதுக்கு. இந்த தங்கச்சி, ஆமா, நினைச்சாலே பயமா இருக்கு. பயப்பட வேண்டாம். அவங்க 2 பேருக்குமே நான் ஒரு முடிவு கட்டிட்டு வரேன். விஜயா, விஜயா, என்ன கேட்காம காட்டு பங்களாவுக்கு போனதும் இல்லாம நான் வேண்டாம் சொன்ன இந்த மாட்டை மறுபடியும் வீட்டுக்குள்ள சேர்த்து வச்சிருக்கியே, உனக்கு எது துணிச்சல்? அவங்க போகத்துல உனக்கு உரிமை கிடையாது. அவங்க இங்கதான் இருப்பாங்க. அப்படின்னா நான் இந்த வீட்டை விட்டு போறேன். இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். போறதா இருந்தா இப்பவே இங்க இருந்து தாராளமா வெளியில போயிடு. அருண், ஒன்னே ஒண்ணு ஞாபகப்படுத்துறேன். நீயாத்தான் என் மருமகளோட வளர்த்துக்கிட்டு போற. அதனால இன்னையில இருந்து இந்த வீடு, வாசல், சொத்து, சோகம் எல்லாமே அவளுக்கு தான் சொந்தம். அவர் இதயத்துல எனக்கு இம்மி அளவு கூட இடம் இல்லாத போது உங்க சொத்து மட்டும் இல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை சொத்து சோகம் கிடைச்சா கூட எனக்கு என்ன பிரயோஜனம்? அத்தை, எனக்காக உங்க உறவு முறிச்சுக்க வேண்டாம். நானே போயிடுறேன். விஜயா. ஆமா அத்தை, அவருக்கு என்னோட வாழ பிடிக்கலங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இனிமேல நான் இங்க இருந்தா நம்ம குடும்பத்துக்குள்ள குழப்பம் அடிக்கடி வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால நானே கிராமத்துக்கு போறதா முடிவு பண்ணிட்டேன். எனக்கு மனைவிங்கிற முறையில போகும்போது கடைசி அவங்கள ஒன்னே ஒண்ணு கேட்டுக்கிறேங்க, கூடவே வந்து என்ன கிராமத்துல விட்டுட்டு வந்துருங்க. முடியாது. நான் எதுக்காக வரணும்? நீ தனியா போ. நான் தனியா போனா எல்லாரும் என்ன மாப்பிள்ளை எங்க ஏன் வரலன்னு பல விதமா கேள்வி கேட்பாங்க. உண்மையும் சொல்ல முடியாம பொய்யும் பேச முடியாம திண்டாட வேண்டி இருக்காங்க. என் மௌனத்தை பார்த்து எல்லாரும் என்ன தப்பா நினைப்பாங்க. உங்க காலில் விழுந்து கேட்டுக்கிறேன், நான் என்னுடைய எல்லா உரிமைகளையும் விட்டு கொடுத்துட்டேன். இந்த ஒரு உரிமையாவது எனக்கு கொடுங்க. என்னை கிராமத்துல கொண்டு போய் விட்டுருங்க. முடியாது, முடியாது, முடியாது. போகத்தான் வேணும். பொண்டாட்டிக்காக இல்லைனாலும் தாய்க்காகவும் போய்தான் தீரணும். அவன் மட்டும் தனியா போனா ஊர் ஜனங்க அவனை பத்தி மட்டும் இல்ல என்ன பத்தியும் தப்பா பேசுவாங்க. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன்பா, போயிட்டு வா. நான் போக மாட்டேன். அம்மா, தயவு செஞ்சு என்ன வற்புறுத்தாது. இத்தனை வருஷமா நான் எதுக்காக உயிரோடு இருந்தேன் தெரியுமா? உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பிறக்க போற பேரம்பேத்திகளை கண்ணால பார்த்துட்டு சந்தோஷமா சாகணும் தாண்டா. இனிமே அந்த ஆசை எங்க நிறைவேற போகுது? அருண், உன்னை கையெடுத்து கும்பிடணும், கால வேணாலும் விழுகிறேன். இவளை கொண்டு போய் கிராமத்துல விட்டுட்டு உடனே திரும்பி வந்துரு. இந்த சொத்து சொகத்தை எல்லாம் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நான் காசியோ ராமேஸ்வரமா போய் கடவுளே நீ என் காலத்தை கடத்திடுறேன். உங்களுக்காகப்பா. என்னை விட்டு இந்த நாய்கள் நிரந்தரமா தொலைய போவதில்லை, அதுக்காகப்பா. ஊருக்கு போக தயாராரு? போய் டாடா மக்காரத்தை போ. போயிட்டு வரேன் சார். போயிட்டு வாமா.